வருகின்ற யுஜிடிஆர்பி அல்லது பிஜிடிஆர்பி தேர்வுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மிக எளிதாக தேர்ச்சி பெற வேண்டுமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. கடந்த 2023ஆம் ஆண்டுதான் டிஆர்பி போட்டி தேர்வுல முதலாக தமிழ் தகுதி தேர்வு அறிமுகப்படுத்தினாங்க. அதுல இருந்து சமீபத்தில் நடைபெற்ற 2025 பிஜிடிஆர்பி வரைக்கும் மொத்தம் 8 செட் வினாத்தாள்கள், அதாவது பிஇஓ, எஸ்ஜிடி, யூஜி, காலேஜ் டிஆர்பில 4 செட், பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 8 வினாத்தாள்களில் உள்ள மொத்தம் 240 வினாக்களையும் அனாலிசிஸ் செய்து அந்த வினாக்கள் எந்த வகுப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளன, பேஜ் நம்பர், அந்த பக்கத்தின் ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்களுடன் உங்களுக்காக தொகுத்துள்ளோம். இந்த வீடியோல 2025 பிஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு வினாக்களின் விரிவான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஏற்கனவே 1 முதல் 10 வரையிலான வினாக்களுக்கு பகுதி 1 பார்ட் 1 வீடியோ போட்டுள்ளோம். அதன் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. சரி, வினா எண் 11. இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருள். இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 2 பரிபாடல் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 29. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. அப்போ இந்த வினா எந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 2 பரிபாடல்ல பேஜ் நம்பர் 29 தெரிந்து தெளிவோம் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இல் நுழை கதிர், இதற்கான பொருள் இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. அடுத்து வினா எண் 12. உனக்கு படிக்கத் தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 4 புதிய நம்பிக்கை லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 83. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மேரி மெக்லியோட் பெத்யூன். அப்போ இந்த வினா எந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 4 புதிய நம்பிக்கை லெசன்ல பேஜ் நம்பர் 83லேருந்து கேட்டிருக்காங்க. நூல்வெளி. மேரி மெக்லியோட் பெத்யூன் இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். அடுத்து வினா எண் 13. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர். இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 6 சிலப்பதிகாரம் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 128. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சீத்தலை சாத்தனார். அப்போ இந்த வினா எந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 6 சிலப்பதிகாரம் லெசன்ல பேஜ் நம்பர் 128லேருந்து கேட்டிருக்காங்க. நூல்வெளி. சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் சீரமரபைச் சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். அடுத்து வினா எண் 14. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல். இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 4 திருவிளையாடற் புராணம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 77. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மீனவன். இந்த வினா எந்த பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 4 திருவிளையாடற் புராணம் லெசன்ல பேஜ் நம்பர் 77ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல்ல சொல்லும் பொருளும் பாண்டிய மன்னன் என்பது மீனவன். அடுத்து வினா எண் 15. மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது. இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 4 இலக்கணம் பொது லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 85. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இடவழுவமைதி. இந்த வினா எந்த பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 4 இலக்கணம் பொது லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 85ல இருந்து கேட்டிருக்காங்க. இடவழுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுவமைதி ஆகும். அடுத்து
வினா எண் 16. அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது. இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 6 புறப்பொருள் இலக்கணம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 136. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாடான் திணை. இந்த வினா எந்த பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 6 புறப்பொருள் இலக்கணம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 136. பாடான் திணை. அரசரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஆகும். அடுத்து வினா எண் 17. இலையின் பெயரை குறிக்காத சொல். இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 1 பாவாணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 6. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கழை. இந்த வினா எந்த பக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 1 பாவாணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 6. இலையின் பெயர்கள் இலை, தாள், தோகை, ஓலை. அடுத்து வினா எண் 18. பொறுத்துக. இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 3 தொகைநிலை தொடர்கள் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 60. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஏ 4, பி 1, சி 2, டி 3. இந்த வினா எந்த பக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 3 தொகைநிலை தொடர்கள் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 60. வீசு தென்றல் வினைத்தொகை, சாரை பாம்பு இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து வினா எண் 19. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை. இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 5 அகப்பொருள் இலக்கணம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 107. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெய்தல். இந்த வினா எந்த பக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 5 அகப்பொருள் இலக்கணம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 107. ஐவகை திணைக்குரிய உரிபொருள். நெய்தல், தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அடுத்து வினா எண் 20. கால வழுவமைதியை தேர்க. இந்த வினா 10th நியூ புக்ல யூனிட் 4 இலக்கணம் பொது லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 86. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இந்த வினா எந்த பக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 4 இலக்கணம் பொது லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 86. கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல சந்திப்போம். நன்றி.